அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம் மத்தியிலே வந்து அசைவாடி நம்முடைய காரியங்களை, கவலைகளை உற்று கவனிக்கிறார். ஆமென். அவரை நாம் மகிழ்ந்து துதித்து அவருக்கு துதி பலிகளை செலுத்தி அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் வாசித்து மகிழ்வோம். ஆமென். சங்கீதம் 76 ஆமென். யூதாவின் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷருடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்க அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களில் ஆவியை அடக்குவார். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் பயங்கரமானவராய் இருக்கிறார். அவருக்கு பொருத்தனை பண்ணி அதை நாம் நிறைவேற்றுவோம். அவருக்கு நம்முடைய காணிக்கைகளை அவருடைய பாதத்திலே நாம் இந்த நாட்களில் சமர்ப்பிப்போம். ஆமென். அவருடைய நாமம் பெரியது. சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. ஆமென். நம்முடைய இருதயங்கள் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. நாம் அவருடைய வாசஸ்தலமாகிய நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் வைத்துக் கொள்வோம். ஆமென். நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர், பிரகாசம் உள்ளவர். ஆமென். அவரை இந்த நாட்களிலே அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து நம்முடைய குறைவுகளையெல்லாம் அவர் மத்தியிலே நாம் அறிக்கையிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இந்த வேளையிலே நாம் செலுத்தி அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். ஆமென். ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு நாம் பணிந்து குனிந்து அவரை பற்றிக் கொள்ளுவோம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. பெரியவரே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, வார்த்தைகளில் உறுதிப்படுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்காகவும் உம்முடைய வசனங்களுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, எங்களை கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே